ஏதாச்சும் ஒரு பாட்காஸ்ட் கேட்குறீங்க, ஏதோ ஒரு ஆடியோ புக் கேட்குறீங்க, இல்லைனா ஏதோ ஒரு ஸ்பீச் கேட்குறீங்கன்னா, சும்மா ரூமில் உட்காந்து கேட்டு பாருங்கள். உட்காந்துட்டே கேட்டு பாருங்கள். ஏதோ சொல்கிறாங்க, ஒரு அந்த ஐடியாலாம் உள்ளே போகும். பட் இதுவே ஒரு மார்னிங்கில் எழுந்து ஒரு நல்ல அந்த பனி காற்று, சில்லான அந்த காற்றெல்லாம் நம்ம மேலே பட்டுட்டு, அப்படியே நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான வாக் கொடுத்துட்டே நடந்துட்டு கேட்கும்போது, நம்ம மைண்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த சொல்கிற விஷயம் அவ்வளோ உள்ளே இறங்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் மோஸ்ட் ஆஃப் டேஸ் நான் ஒரு சில நாள் வந்து ரன்னிங் போயிடுவேன். ரன்னிங் போயிட்டு வந்துட்டு உடனே அப்படியே என்னோடய ஹெட்செட்டை எடுத்து ஃபோனில் சொருவிட்டு பார்க் பக்கம் போயிடுவேன். ஏன்னா அந்த சில்லான காமான அந்த 5:30 6:30 இந்த டைமில் நம்ம என்ன கேட்குறோமோ அது அப்படியே மைண்டில் ஏறும். நம்ம அப்படியே ஃபுல்லாக அந்த விஷயம் நமக்குள்ளே உள்ளே போகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போகும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஆடியோ புக்கு, பாட்காஸ்ட் இதெல்லாம் ஏதாச்சும் கேட்குறேன்னா மார்னிங் எழுந்து பார்க்க போயிடுவேன். அந்த நேச்சர் என்விரான்மெண்ட்டில் கேட்டால் அப்படியே அந்த ஃபுல் பொட்டன்ஷியலான அந்த அவங்க சொல்கிறது நம்மளுக்கு புரியும், கேட்கும், எல்லாமே செய்யும். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி ஹெட்செட்டை எடுத்து காதில் மாட்டிக்கிட்டு ஆடியோ புக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாட்காஸ்ட் எல்லாம் கேட்டுட்டு தான் நான் மார்னிங் வாக்கிங் பண்ணிகிட்ருப்பேன். இல்லை யூடியூப்பில் ஏதாச்சும் ஒரு நல்ல ஸ்பீச்சஸ் ப்ளே பண்ணி விட்டுட்டு ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணிவிட்டு நான் பாட்டு கேட்டுட்ருப்பேன். என்னப்பா பீஸ்னு சொல்லிவிட்டு ஏதோ ஆடியோ புக்கெலாம் கேட்டுட்ருக்கேன் மார்னிங் அப்படின்னு கேட்டால், ஏன் நம்ம காலையிலேருந்து ஒரு ரன்னிங் போயிட்டு வரோம், அதுக்கப்புறம் பீஸ்ஃபுல்லான ஒரு வாக் கொடுக்குறோம். எப்பயுமே நம்ம நடந்துட்டு அப்படியே பீஸ்ஃபுல்லாகவே இருக்க முடியாது. ஒரு 10 மினிட்ஸ் ஒரு நல்ல வாக் கொடுக்கலாம், ஒரு நல்ல திங்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை செய்ய ஆரம்பிச்சிடணும். எனக்கு மோஸ்ட்லி பிடிச்சது இந்த ஆடியோ புக்ஸ் கேட்குறது தான். நம்ம லைஃப்பை க்ரோ பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்னு தான் ஒரு பேசிக்கான விஷயம். அதுக்கு நான் மோஸ்ட்லி புக் படிக்க நினைப்பேன். நம்மலாம் பார்க்கில் உட்காந்து நடந்துட்டுலாம் புக்கெல்லாம் படிக்க முடியாது. நம்மக்கிட்ட ஒரு ஃபோனும் ஒரு ஹெட்செட் இருக்கும். எடுத்து ஒரு ஆடியோ புக்கோ, ஒரு பாட்காஸ்ட்டோ, ஒரு யூடியூப் வீடியோவோ பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணி விட்டுட்டு அழகாக கேட்டுட்டு போயிட்டே இருப்பேன். திஸ் இஸ் மை ரொட்டீன். அப்பார்ட் ஃப்ரம் பீஸ் அதெல்லாம் தாண்டி ஆடியோ புக் கேட்பேன். மோஸ்ட் ஆஃப் டேஸ் இப்படி தான் போய்ட்டுருக்கும். புக்ஸ் வந்து நான் ரேராக தான் படிப்பேன். ஏன்னா அந்த புக்கை ஆடியோ புக்கை கேட்டுட்ருப்பேன். மோஸ்ட்லி பாட்காஸ்ட் கேட்பேன். இதுதான் என்னோடய ரொட்டீன். பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், நம்மளுக்கு தேவையான விஷயத்தையும் செய்யணும். தட் இஸ் மைண்ட் செட். இந்த மாதிரி நம்ம நடந்துக்கிட்டே ஏதாச்சும் ஒரு விஷயம் ஆடியோ புக்கோ பாட்காஸ்ட்டோ கேட்குறோன்னா, நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். நான் இந்த விஷயத்துக்காக தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி செய்வேனே. அதாச்சும் நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, அந்த விஷயத்தை கேட்கும் போது மட்டும் நம்ம வந்து வேகமாக நடப்போம். இதை நான் வந்து நிறைய முறை ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் நிறைய ஆடியோ புக்ஸ், நிறைய புக்ஸ்லாம் கேட்டிருக்கேன், பாட்காஸ்ட்டெல்லாம் கேட்டிருக்கேன். பட் எனக்கு இன்ட்ரெஸ்டடான ஒரு டாபிக், எனக்கு பிடிச்ச ஒரு டாபிக் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் வேகமாக நடப்பேன். நீங்கள் இதை ஃபீல் பண்ணிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாச்சும் கேட்குறோம், செய்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு மூடில் போயிடுவோம். அந்த மாதிரி தான் நான் வந்து நிறையா பாட்காஸ்ட் கேட்கும்போது நான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற டாபிக் எல்லாம் ஒரு விஷயம் புதுசாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் வேகமாக நடப்பேன். ஸோ அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஓகே, நான் இந்த டாப்பிக்கில் இந்த விஷயத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் அப்படின்ட்டு எனக்கு தெரிய வந்துடும். ஸோ இதனால தான் மார்னிங் எழுந்து ஒரு வாக் கொடுக்குன்னு நினைப்பேன். அந்த வாக்கில் இந்த மாதிரி பாட்காஸ்ட் கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற டாப்பிக்கும் தெரிஞ்சிடும். அதில் நம்ம வந்து மோர் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன் இது மாதிரி எப்பயுமே நடக்குமானெல்லாம் கேட்டால் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு சில விஷயத்தை கேட்கும்போது ரொம்ப பொறுமையாக போகலாம். நம்ம ஏதாச்சும் புதுசாக ஒரு விஷயத்தை கேட்கும்போது. பட் இந்த ட்ரிக்கை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த மாதிரி நம்ம வந்து நேச்சரில் நடக்கும்போதோ இல்லை பார்க்குக்கு போகும்போதோ நம்ம மட்டும்தான் தனியாக போவோம். நம்ம கூட யாரும் வரமாட்டாங்க. நம்ம வந்து நம்ம கூடயே செல்ஃப் டாக் பண்ணுவோம். எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். என்னதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும், ஃபேமிலி இருந்தாலும், என்னதான் இருந்தாலும் நம்ம செல்ஃப் டாக்னு ஒன்று பண்ணுவோம் இல்லையா? அது நீங்கள் பண்ணுவீங்களான்னு தெரியல. ஏன் பண்ணுவோம். நான் மோஸ்ட்லி செல்ஃப் டாக் பண்ணுவேன். அதாச்சும் எனக்கு கூட நானே பேசிகிட்டு இருப்பேன். இல்லைடா இது எங்கேயோ தப்பு போயிட்டுருக்கு, இல்லைக்கு இந்த மாதிரி பண்ணலாம், நீ ஏன் இப்போ சேடாக இருக்க அப்படின்னு கேட்பேன். நீ ஏன் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்க, அதுக்கு என்ன ரீசன், இந்த மாதிரி எல்லாத்தையுமே செல்ஃப் டாக் பண்ணுவேன். இந்த வயசானவங்கள்லாம் ரொம்ப சொல்ல வரல, இந்த வயசானவங்களாம் அவங்க கூட பேசிகிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். நீங்கள் செல்ஃப் டாக் பண்ணி பாருங்களேன், உங்களுக்குள்ளே இருக்கிற ஐடியா வந்து 2x ஆகும். நீங்கள் வந்து ஒரு நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. செல்ஃப் டாக் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லாமே அவுட் ஆயிரும்.
அவுட்னா உங்களுக்கு இருக்கிற எல்லாமே வெளியே வரும். நீங்கள் யார், எந்த மாதிரி, என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணலாம். ஒன்று செல்ஃப் டாக் பண்ணலாம், இல்லைனா ஒரு நோட்டில் எழுதி ரைட் பண்ணிடலாம். எனக்கு மோஸ்ட்லி செல்ஃப் டாக் பண்ண பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கில் எங்கே போயிட்டு இருந்தோன்னா நமக்குள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வரும். நம்ம கூட நம்மளே பேசி அந்த ஒரு கோர்வையை எடுத்துகிட்டு வரலாம். சேடாக இருந்துங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணலாம், ஹாப்பியாக இருந்துங்கன்னா அதுக்கு ரீசன் ஃபைன் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாமே செய்யலாம். ஸோ இந்த மாதிரி பார்க்கு போனீங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம். செல்ஃப் டாக் பண்ணலாம். ஆனால் செல்ஃப் டாக் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். ஒரு ஹெட்செட்டை காதில் மாட்டிக்கிட்டு செல்ஃப் டாக் பண்ணுங்கள். இல்லைனா தனியாக பேசிகிட்டு இருக்கான் லூஸுன்னு நினச்சிடுவாங்க. நான் ஹெட்செட்டை காதில் மாட்டிகிட்டு இருக்கிறதுனால ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன்னு மக்கள் நினைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நான் பார்க்குக்கு போனேன்னா அங்கே உட்காரத்துக்கு அந்த சிட்டிங் சேர்ஸாக அது பேர் தெரில, எல்லா இடத்துலையும் போட்டு வச்சுருப்பாங்க. ஒன்றும் இல்லை, 10-15 போட்டு வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு அதில் எது நல்லா இருக்கோ, ஃபேவரட்டான ஒரு பிளேஸோ அங்கே போய் உட்காந்துக்க வேண்டியதான். நாங்கள் ஒரு மரத்துக்கு கீழே ஒரு அழகாக ஒரு இருக்கோம். அங்கே வந்து அந்த மரத்துலேருந்து பூவெல்லாம் விழுந்துட்டு இருக்கும். பார்க்க அந்த பார்க்கோட ஃபுல் வியூ அங்கேருந்து தெரியும். அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு ஆடியோ புக்ஸை கேட்டுக்கிட்டு நேச்சரை அப்படியே வாஷ் பண்ணிக்கிட்டு நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோங்கன்னா we are really happy. நான் வந்து போய் உட்காந்துருவேன். உட்காந்து ஐஸை கூட க்ளோஸ் பண்ணிப்போம் ஒரு சில டைம். இல்லைனா அப்படியே கூட உட்காந்து பார்த்துட்ருப்பேன், நேச்சரை பார்த்துட்ருப்பேன், இல்லை ஏதாச்சும் திங்க் பண்ணிகிட்ருப்பேன், இல்லை ஆடியோ புக்ஸ் கேட்டுட்ருப்பேன். ஒரு 1/2 hour அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படியே உட்காந்து கேட்டுட்ருப்பேன். திடீர்னு ஒரு வாக் பண்ணுவேன், கேட்டுட்டு வந்து உட்காந்து வாக் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பேன். இட்ஸ் ஸோ நைஸ். ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டை கெட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பார்க்கோ, லேக்கோ, நேச்சர் பிளேஸ்க்கு போங்க. போய் அங்கே உட்காந்து யாருக்கிட்டையும் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்காதீங்க. உங்கள் எனர்ஜி ஃபுல்லாக ட்ரை ஆயிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் பார்க்குக்கு போனால் லைட்டாக ஒரு வைப்ரேட் மோடில் போட்டுருவோம் ஃபோனை. சைலண்டில் போட மாட்டேன், வைப்ரேட்டில் போட்டு பேசிகிட்டு இருப்பேன். யாராச்சும் கால் பண்ணாங்கன்னா மோஸ்ட்லி யாரும் எனக்கு கால் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் ரேரில் கால் பண்ணாங்கனாலும் நான் எடுக்க மாட்டேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. யாருக்கும் காலெல்லாம் எடுத்து பேசிகிட்டு இருக்காதீங்க அந்த டைமில். இன்கேஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க் போனால், நேச்சர் பிளேஸ் போனால், ஏதோ ஒரு என்விரான்மெண்ட் போகிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச என்விரான்மெண்ட், அந்த என்விரான்மெண்ட் போனீங்கன்னா ட்ரை டு ஃபைண்ட் யுவர் இன்னர் பீஸ். ஆல்ரெடி இந்த பீஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை ஃபைண்ட் பண்ண பாருங்கள். ஒரு நல்ல டீப் பிரெத் எடுத்துக்கங்க. அங்கே யாராச்சும் சில்ட்ரன்ஸ் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தால் வாட்ச் பண்ணுங்கள். ஃபோனை யூஸ் பண்ணிடாதீங்க, ஃபோனை மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் வாட்ச் யுவர் மைண்ட். உங்களோட அந்த மங்கி மைண்ட் வந்து என்ன சொல்லுது அதை வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் மைண்ட் என்ன சொல்கிறான், ஜாபை குவிட் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறானா, இல்லை ஃப்யூச்சரில் இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்கிறானா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறா, பைபிளில் ஏகே அப்படின்னு சொல்கிறானா அப்படின்ட்டு ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். உங்களோட மைண்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள். சும்மா ஃபோனை உட்காந்து நோண்டிகிட்டு இருக்காதீங்க, யாருக்காச்சும் காலை போட்டு பேசிகிட்டு இருக்காதீங்க. ஜஸ்ட் வாட்ச் யுவர் மங்கி மைண்ட். நான் எப்பயுமே இதை சொல்லுவேன், வாட்ச் யுவர் மங்கி மைண்டு. ஏன்னா நம்ம மைண்ட் எப்பயுமே ஒரே மாதிரியும் இருக்காது, எப்பயுமே சாட்டிஸ்ஃபையும் ஆகாது. அதனால தான் நம்மளோட மைண்டை வந்து மங்கி மைண்ட் அப்படின்னு சொல்லுவேன். இது நல்லா இருக்குல்ல. அதுக்கப்புறம் இந்த கிளம்ஸியான தாட்ஸ், ஏதாச்சும் ஒரு பொண்ணு வயசு வருஷம் ஒரு பையனை பற்றி நினச்சி திங்க் பண்ணுறது, இந்த மாதிரி தாட்டு. அதுக்கப்புறம் வந்து ஐயோ நான் இதில் ஃபெயில் ஆகிட்டேனே, அது போச்சு அப்படின்னு தேவையில்லாமல் நினைக்கிறது, எனக்கு இந்த கடன் இருக்குது, டெப்ட் இருக்குது அப்படின்னு நினைக்கிறது. இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தை திங்க் பண்ணிங்கன்னா அது ஓவர் திங்கிங்கில் கொண்டு போய் விட்டுரும். அதெல்லாம் தூக்கி அந்த பக்கம் போட்டு ஜஸ்ட்டு சில்லாக காமாக வாக் பண்ணுங்கள், திங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு தோன்றதை ஆடியோ புக்ஸ், பாட்காஸ்ட்டில் தான் கேட்டு சில் பண்ணுங்கள் மார்னிங். இதுதான் அந்த பீஸ்ஃபுல்லான மைண்ட் எனக்குன்னு வரும்போது. ஆக்சுவலாக நான் பெங்களூரில் இருக்கும்போது அங்கே ஒரு பார்க் இருக்கும், அதை ரவுண்ட் அடிக்க போயிடுவேன். இங்கே சென்னையில் இங்கே இருக்கும்போது இங்கே ஒரு பார்க் இருக்குது, இங்கே வந்துடுவேன். ஆக்சுவலாக நான் எங்கே பிஜி ஜாப் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு அங்கே ஒரு பார்க் இருக்கா அப்படின்ட்டு தான் எல்லோரும் கேட்பேன். பார்க்கா அப்படின்னு கேட்பாங்க. எஸ், பிஜி நியர்பையில் பார்க் இருக்கான்னு தான் கேட்பேன். தட் இஸ் என்னோட ஒரு அப்சஸ்டான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த நேச்சுரல் சன்லைட் வந்து உங்களுக்கு ஒரு நைஸான ஃபீல் கொடுக்கும். நாட் ஜஸ்ட் பார்க், நீங்கள் எங்கே வேணால் போகலாம், நேச்சரில் எங்கே வேணால் போகலாம், ஒரு நல்ல வைப் கொடுக்கும். நான் நிறைய பேரை பார்த்துருப்பேன், அதாச்சும் வந்து ஜாப் போவாங்க, இல்லை ஆஃபீஸ் காலேஜ் எங்கேயாச்சும் போவாங்க, போயிட்டு வந்து அப்படியே ஃபோனை நோண்டிட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து லேட்டாக எழுந்து இந்த ஃபோன் இதெல்லாம் நோண்டிட்டு மறுபடியும் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் ஃபோன் நோண்டிட்டு லேப்டாப் படம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட பேசிட்டு இப்படியே ரொட்டீனாக போயிட்டுருக்கோம். அவுட் சைடில் அவங்க போகவே மாட்டாங்க. நிறைய பேர் பார்த்துருக்கேன். எப்படி அந்த மாதிரி எனக்கெல்லாம் பிடிக்காது. டெய்லி நம்ம வந்து ஒரு அவுட் சைட் வாக் கொடுத்துடணும்.
வெளியே போயிடணும். நம்ம இந்த என்விரான்மெண்ட் ஹோமில் இருந்தாலும் சரி, பிஜியில் எங்கே இருந்தாலும் இந்த ஆஃபீஸ் காலேஜெல்லாம் போயிட்டு வந்துட்டு மறுபடியும் இந்த அதே இடத்துல இருந்துட்டு இதெல்லாம் செட் ஆகாது. நம்ம எழுந்து மார்னிங்கில் எங்கேயாச்சும் வெளியில் இந்த மாதிரி நேச்சர் பிளேஸ்க்கோ பார்க்குக்கோ எங்கேயாச்சும் போயிட்டு வந்துடணும். ஈவினிங்கில் டைம் இருந்தால் போயிட்டு வரலாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரணும். நான் பார்ப்பேன், ஆஃபீஸ் போவாங்க, வருவாங்க, ஃபோன் லேப்டாப் யூஸ் பண்ணிவிட்டு படம் பார்த்துட்டு யூடியூப்லாம் யூஸ் பண்ணிட்டு தூங்கிடுவாங்க. மறுபடியும் ஆஃபீஸ், யூடியூப், இன்ஸ்டாகிராம், இது இப்படியே ரொட்டீனாக போயிட்டுருக்கும். நோ பிரேக் தட் ரொட்டீன். நடுவில் வந்து நீங்கள் நேச்சரில் வாக் பண்ணுறது, வெளியில் போகிறது அப்படின்றத ஆட் பண்ணுங்கள். நான் பார்ப்பேன் நிறைய, அதாச்சும் நான் பார்க்கில் பார்த்து நிறைய பேர் யாருன்னா வயசானவங்க, சின்ன குழந்தைங்க தான் இருப்பாங்க. என்னோடய வயசில் இருக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லோரும் வீட்டுக்குள்ளே ரூமில் இருப்பாங்க. ஐ ஹேட் தட். எனக்கு அந்த மாதிரி இருக்கிறதே பிடிக்காது. நான் எங்கேயாச்சும் எழுந்து நடந்துகிட்ருக்கணும், இல்லைனா ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல இருக்கணும். எப்படி ரூம்லேயே 24 hours ரூம், ஆஃபீஸ், நோ அவாய்ட் தட் கைஸ். ஓகே, இந்த எல்லா ரீசனுக்காக தான் நான் வந்து நேச்சரில் அவுட் சைடில் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைப்பேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி நேச்சரில் நீங்கள் எதுக்கு போகலாம், பார்க்குக்கு எதுக்கு போகலான்னா பீஸ்ஃபுல்லாக இருப்போம், மைண்ட் வந்து காமாக இருக்கும். நேச்சரில் போனாலே அந்த மாதிரி காமாக தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கங்க, இந்த விஷயத்துக்காக தான் நான் போவேன். என்னோடய மைண்டை வந்து காம் பண்ணவும், இந்த ஆடியோ புக்ஸ் இதெல்லாம் கேட்கவும், நல்ல ஒரு வாக் கொடுக்கவும், எனக்கு கூட நானே செல்ஃப் டாக் பண்ணுவோம். இந்த ரீசனுக்காக எல்லாம் தான் நான் பார்க்குக்கு போவேன். அல்டிமேட்டாக இது எல்லாமே காம், பீஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துடும். ஸோ இதுதான் என்னோடய ரீசன். இதை விட உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்ட்டு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப லாங்காக போயிடுச்சு. இன்கேஸ் என் வர வாட்ச் பண்ணிங்கன்னா நான் வாட்ச் பண்ணணும்னு சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் போய் அழகாக பீஸ்ஃபுல்லாக காமாக இருங்க.